அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஜிஐ டேக் ரிலேட்டடாக தமிழ்நாடை வச்சு ஒரு சிறப்பான ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் வைஸ் ப்ராடக்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ ஜிஐ டேக் இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கண்டென்ட் நமக்கு கொஞ்சம் முக்கியமாக இருந்துச்சு. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவிலே அதிகமான ஜிஐ டேக் இருக்கக்கூடிய மாநிலமாக யார் இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க. 74 ஜிஐ டேக் வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்த இடத்துல தான் பார்த்தோம்னா தமிழ்நாடு இருக்காங்க. அஸ் ஆஃப் December 31, 2024 தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 59 ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. சரியா? தமிழ்நாட்டு இந்திய அளவில் பார்க்குறப்ப 2வது இடத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம சமீபத்தில் பார்த்தோம்னா பட்ஜெட்ல கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா ஜிஐ டேக்ஸ் வந்து வாங்க போறோம், அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு இனிஷியேட்டிவுமே இருக்கு. பட்ஜெட்ல எப்படி ஒரு இனிஷியேட்டிவ் சொல்லியிருந்தாங்களோ நமக்கு இந்த மாதிரி ஜிஐ டேக்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி நபார்டு ஒரு விஷயம் பண்றாங்க. நபார்டு பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஆக்ரி பிசினஸ் இன்குபேஷன் ஃபோரம் அப்படிங்கிறவங்க இந்த MABIF அப்படிங்கிற இனிஷியேட்டிவை நபார்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நபார்டு இந்த இனிஷியேட்டிவ் கீழே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜிஐ டேக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபீல்டு விசிட், டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அசிஸ்ட் பண்றதுக்காக இந்த மதுரை ஆக்ரி பிசினஸ் இன்குபேஷன் ஃபோரம் அப்படிங்கிறத உருவாக்கி அதுக்கு கீழே தமிழ்நாட்டில் ஜிஐ டேக்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு வச்சு ஜிஐ டேக் வச்சு ஒரு கேள்வி வருது அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள். மற்றபடி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 59 ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல சிலவற்றை இங்கே கொடுத்துருக்காங்க, சிறப்பான விஷயங்களாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டைம் இருந்தால் எடுத்து பாருங்க. சரியா? அடுத்த செய்தியில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ 7 get பத்ம விபூஷன், 19 நேம்டு ஃபார் பத்ம பூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதற்கு முன்னாடியே பார்த்தோம்னா நமக்கு தமிழகத்துல யாருக்கெல்லாம் இந்த பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால இந்த படங்கள்ல பார்க்க முடியுது. இதையும் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பத்ம விருதுகளை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடா குரூப் 1ல வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? 139 பத்ம விருதாளர்கள் வந்து இந்த வருஷம் இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏதாவது ஒரு பத்ம விருதாளரை எடுத்து அவரோட எந்த பங்களிப்புக்காக அவருக்கு அந்த பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கு. மருத்துவரா இருந்தா எங்க மருத்துவம் பார்க்குறாரு, இல்ல ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்னா என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற பேக்ரவுண்டுமே நமக்கு முக்கியமா இருக்கு. அப்ப பத்ம விருதுகள் அப்படிங்கறது தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர், எத்தனை பெண்கள், அந்த மாதிரி பார்க்கறதும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதையும் பார்க்கணும் நம்ம. அதற்கு தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, விருதாளர்கள் அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதுவுமே நமக்கு முக்கியமா இருக்கு. நம்ம தமிழகத்துல இருந்து பார்த்தோம்னா ஃபேமஸா நடிகர் அஜித்குமார் அவர்கள், அடுத்தா பார்த்தோம்னா அஸ்வின் அவர்கள், இந்த மாதிரி செஃப் தாமு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோபனா அவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபீல்டுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா இந்திய அளவுல எவ்வளவு பேருக்கு இந்த விருதாளர்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட 7 பேருக்கு பார்த்தோம்னா பத்ம விபூஷன் விருது இருக்கிறதுலே உயரிய விருது அதுதான். அடுத்ததா பார்த்தோம்னா பத்ம பூஷன் விருது 19 பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. 113 பேருக்கு பார்த்தோம்னா பத்மஸ்ரீ விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதுல பெண் விருதாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 23 பேர் வந்து பெண் விருதாளர்களா வந்து இருக்காங்க. அதுல 10 பேர் பார்த்தோம்னா இந்த NRI கேட்டகரிக்குள்ள வரக்கூடியவங்க. 13 பேருக்கு பார்த்தோம்னா அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு அந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதான் போஸ்துமஸ் அவார்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது பத்ம விருதுகள் சார்ந்து நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. இதையுமே வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு பத்மஸ்ரீ அவார்ட்ஸ், பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி PIB அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த லிஸ்ட் அப்படியே வரும். அந்த லிஸ்ட்டை நீங்க அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த நானோ யூரியா அப்படிங்கிறத பத்தி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நானோ யூரியா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப ஃபேன்ஃபேரோட இந்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த நானோ யூரியா அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நானோ யூரியா அப்படிங்கிறத யார் அறிமுகப்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஃப்கோ, இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆபரேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து நமக்கு நானோ யூரியா அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா நமக்கு உரங்கள்ல யூரியா அப்படிங்கிறதுடைய பயன்பாடு அதிகமாகவே தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த யூரியா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பேக் ஆஃப் யூரியால, ஒரு மூட்டையில பார்த்தோம் அப்படின்னா 20 கிலோ நைட்ரஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஒரு யூரியா மூட்டையில 20 கிலோ நைட்ரஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 45 கிலோ
யூரியா மூட்டை அப்படிங்கிறது பார்த்தோன்னா 45 கிலோக்களாக தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தோன்னா மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட 3000 ரூபாய். ஆனா எவ்வளவு அரசாங்கம் விற்கிறாங்க, எவ்வளவுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுது, வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 242 ரூபாய்க்கு வழங்கப்படுது. சரிங்களா? இந்த யூரியா மூட்டையில 45 கிலோ யூரியா மூட்டையில 20% கிட்டத்தட்ட 20 கிலோகிராம் கிட்ட நைட்ரஜன் கண்டென்ட் தான் இருக்கும். அதை நம்ம விவசாய நிலங்கள்ல பயன்படுத்துறப்ப இந்த எஃபிஷியன்சி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இருந்தாலுமே பார்த்தோம்னா இந்த யூரியா அப்படிங்கிறதோடைய பயன்பாடு நம்மளுடைய விவசாய நிலங்கள்ல அதிகமாக இருக்கு. அதனால யூரியா ரிலேட்டடான ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமா நமக்கு தேவைப்படுது இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு யூரியா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 350 லட்சம் டன் யூரியா அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அதுல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 40 லட்சம் டன்னை வந்து நம்ம இறக்குமதி பண்றோம். அப்ப இறக்குமதி பண்றப்ப நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இறக்குமதி இம்போர்ட் பில் அப்படிங்கிறதுமே அதிகமாகுது. சரிங்களா? அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இஃப்கோ அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்றாங்க, நானோ யூரியா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த நானோ யூரியால பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் நானோ யூரியா பாட்டில் பார்த்தீங்கன்னா 4% நைட்ரஜன் கண்டென்ட், அதாவது 1/2 லிட்டர் நானோ யூரியா பாட்டில் 20 கிராம் ஆஃப் நைட்ரஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இன்னும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த நானோ யூரியா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 கிலோ நானோ யூரியா யூரியா மூட்டைக்கு பதிலாக இந்த நானோ யூரியாவை நீங்க பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட அதை விட இது நல்ல எஃபிஷியண்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி தான் நமக்கு இனிஷியலா இது மார்க்கெட்டுக்குள்ள வந்துச்சு. சரிங்களா? 2022ஆம் ஆண்டு நமக்கு இது இந்த ஒரு நானோ யூரியா அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? விலை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது எப்படி ஒரு 45 கிலோ யூரியா மூட்டை 242 ரூபாய் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த நானோ யூரியா அப்படிங்கிறத பார்த்தோம்னா 260 ரூபாய். சரிங்களா? ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய லூதியானா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த நானோ யூரியாவை விவசாய நிலங்கள்ல பயன்படுத்துறதுனால நமக்கு ப்ரொடக்டிவிட்டி அந்த ஈல்டு அப்படிங்கிறது கம்மியா இருக்கு, விளைச்சல் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குறிப்பா பார்த்தோம்னா பேடி அண்ட் வீட்டுல வந்து விளைச்சல் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு புரோட்டீன் கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு ரைஸ்ல பார்த்தோம்னா 35% கம்மியாகுது, வீட்ல பார்த்தோம்னா 24% புரோட்டீன் கண்டென்ட் அப்படிங்கிறது கம்மியாகுது நானோ யூரியாவை பயன்படுத்துறதுனால அப்படிங்கிற ஒரு ஸ்டடியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூரியா என்ன பண்ணுது, யூரியாவுக்கு ஆல்டர்னேட்டிவா நானோ யூரியா வரதுக்கான காரணங்கள் என்ன, இம்போர்ட் பில் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது நானோ யூரியாவை இப்போ என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சரியா? இதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.